இன்றைய தியானத்துக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 15லிருந்து 22 வசனங்கள் அடங்கிய வேத பகுதியை தியானிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஜெபித்து நம்ம அந்த நாள் செய்திக்குள்ளே போகலாம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபையும் இருக்க அந்த நல்ல தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி கூட துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய மகிமை பொருந்த வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாக கிறிஸ்துவின் மகிமையை ஆண்டவரை நாங்கள் காணத்தக்கதாக கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் மனக்கண்களை கர்த்தர் தந்தள்ளபடியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசும்படியாக இந்த வார்த்தையில் கொண்டு கர்த்தர் இடர்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உண்மையிலே சந்தோஷம் கொள்கிறவர்களாக, உண்மை நேசிக்கிறவர்களாக, உண்மை இன்னும் கெட்டி சேர்றவர்களாக ஒவ்வொருவரும் மாறத்தக்கதாக ஆண்டவர் தாமே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. மீதமான நேரத்தை இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபை கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த எபிரேயர் புத்தகம் நம்ம அறிந்திருக்கிறபடி இது கொஞ்சம் சற்று கடினமான புஸ்தகம். இதை அறிந்து கொள்வது, இது புரிந்து கொள்வது சற்று கடினமாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, இது யூத மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்ட அல்லது யூத மார்க்கத்தை அமைந்த கிறிஸ்தவத்தில் குடும்பத்தில் பிறந்து ஆனால் ரட்சிப்பின்னுடையாக இருக்கிற அப்படிப்பட்டவர்களுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம். அதனால் யூத பேக்ரவுண்ட் அல்லது பின்னணியிலிருந்து வந்தால் தான் இந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப எளிதாக இருக்கும். ஆனால் நம்ம அப்படியெல்லாம் யாருமே இங்கே இல்லை. அதனால் இது கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினம்தான். ஜான் மெக்கத்தர் அவர்கிட்ட இப்படியாக ஒரு பிரசங்கியார் கேட்டார். உங்களுக்கு தெரியும் ஜான் மெக்கத்தர் எவ்வளோ டெப்த்தாக, எவ்வளோ ஆழமாக சத்தியங்களை கொண்டு சொல்வார் என்று. அவர் சொல்கிறார், நீங்கள் கிரமமாக இந்த எக்ஸ்பாசிட்டரி முறையில் ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொண்டு ரொம்ப ஆழமாக தேவனுடைய சத்தியத்தை இந்த எபிரேய நிருபத்திலேருந்து பிரசங்கம் பண்ணுறீங்க. ஆனால் புதுசாக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இது புரியாதே, இது எப்படி அவங்களுக்கு எப்படி இது ஆசீர்வாதமாக அமையும் அப்படின்னோடனே ஒரு நல்ல கேள்வி தான். ஆனால் தேவன் எப்படி எழுதி வைத்திருக்கிறாரோ அதை பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன். அதுதான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். உண்மைதான், ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சில பேருக்கு புரியாது. அவங்க டிஸ்பேர் அல்லது விரக்திக்குள்ளாக போவாங்க. அப்படி போகிறதும் நல்லதான். ஏன்னா இன்னும் ஜெபத்தோடு கூட அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட இன்னும் அவங்க உத்வேகம் பெறுவார்கள் அப்படின்னு ஜான் மெக்கத்தர் சொல்லியிருக்கிறார். ஸோ அவங்க சபையில் ஜான் மெக்கத்தர் அவங்க கிரேஸ் கம்யூனிட்டி சர்ச் அந்த லாஸ் ஏஞ்சலஸில் இருக்குது. ஸோ அவங்க சபையில் புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிபனை பார்த்து ஜான் மெக்கத்தர் இப்படியாக கேட்டார், டு யூ கெட் வாட் ஐ ஹவ் பீன் டீச்சிங் இன் ஹீப்ரூஸ்? நான் இது வரைக்கும் எபிரேய புஸ்தகத்திலேருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிற காரியங்களை வாலிபனை நீ புரிந்து கொண்டாயா அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு அவ்வளோவா வேதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறான் புதுசாக. அவன் சொன்னான்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்து என்ற நபர் இந்த பிரபஞ்சத்திலே அவர் தான் முக்கியமான நபர் என்ற சத்தியத்தை தொடர்ந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னான்னா. அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். சொன்னார், கரெக்ட், அதுதான் நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு. அதனால் இது புரியலையே, இவ்வளோ ஆழமால நம்ம போக வேண்டியிருக்கா அப்படின்னா, ஸோ நம்ம வெவ்வேறு அவைக்குரிய லெவலில் இருக்கிறோம். ஸோ ஒவ்வொருவரும் வேறு வேறு பின்னணியிலேருந்து வந்திருக்கிறோம். ஸோ நம்ம ஆவிக்குரிய நிலைமை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர்லேருந்து வேறுபடும். உங்களுக்கு என்ன ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு என்ன பேச சித்தமாக இருக்கிறார், அது உங்களுக்கு ஏற்ற முறையில் அவர் பேச வல்லவராக இருக்கிறார். ஸோ உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அதனால் கவலைப்பட தேவை. நீங்கள் ஐயோ அது புரியலையே, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன் அப்படிலாம் தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். ஸோ நம்ம அறிந்திருக்கிறபடி இந்த எபிரேய நிருபாக்கியம்
இந்த யூத பின்னணியிலேருந்து ஜுடியேசத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்களை அந்த பழைய ஏற்பாட்டின் முறைமைகளை, ஆராதனை முறைமைகளை விட்டொழிந்து புதிய ஏற்பாட்டின் மத்தியஸ்தராக கிறிஸ்துவனிடத்தில் வந்துவிடும்படியாக அறைகோல் விடுக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தேவதூதரிலும் மேலானவர், அவர் மோசையிலும் மேலானவர், அவர் ஆரோனியை காட்டிலும் மேலானவர். ஏன்னா அவருடைய ஆசாரியத்துவம் அது வம்சமாக வருகிற ஆரோன் முறைமையின்படி ஆசாரியத்துவம் அல்ல, அது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியத்துவம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ முதல் சில அத்தியாயங்களிலே இந்த காரியத்தை தொடர்ந்து எபிரேயர் வாக்கியம் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இன்னொன்று வந்து அவருடைய பலி மேலானது. ஸோ பழைய ஏற்பாட்டின் பலியை காட்டிலும் அவர் தான் பரிபூர்ண பலியான இருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டின் அந்த பலிக்கு இருந்த என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, அந்த அந்த மிருகத்தின் ரத்தம், மிருகம் கொல்லப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஸோ அது அடுத்த பாவம் செய்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் அது காலாவதி ஆகிவிடும், எக்ஸ்பைரி ஆகிடும், இன்வேலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பமாக பலிகள் செலுத்தப்பட வேண்டும். இப்படியாக தொடர்ச்சியாக தொடர்ந்து பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டே வரணும். அதுக்கு முடிவே இல்லாத போய்விட்டது. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டின் அந்த ஆசாரியர்களும், பலி செலுத்த ஆசாரியர்களும் அவர்களும் பாவம் செய்கிற மனிதர்களாக இருந்தார்கள். ஸோ முதலாவது அவங்க பாவத்துக்காகவும் பின்பு மற்ற ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் அவங்க பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. அவங்க எவ்வளோதான் பாரப்பட்டாலும் ஜனங்களை தேவனிடத்தில் அவர்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை. ஸோ ஒரு தற்காலிக ஒரு வழி தான் இருந்தது. ஸோ தேவனை ஓரளவுக்கு கிட்டி சேர்றதுக்காக, தேவனை பரிபூர்ணமாக கிட்டி சேர முடியல. ஸோ தேவன் வந்து அதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, அறியாமல் உள்ள காலங்களை கர்த்தர் காணாதவர் போல இருந்தார். ஸோ அதை கண்டும் காணாதவர் மாதிரி ஆண்டவர் இருந்தார் தேவனாகிய கர்த்தர். ஸோ அது வந்து பாவம் வந்து மன்னிக்கப்படல, ஆனால் மூடப்பட்டிருந்தது. பரிபூர்ண பலியாக இயேசு கிறிஸ்து வரும் வரை அந்த பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. ஸோ 4வது அதிகாரம் தொடங்கி அவருடைய ஆசாரியத்துவத்தை குறித்து தொடர்ந்து எபிரேயர் வாக்கியம் எடுத்துரைக்கிறதை பார்க்குறோம். ஏன்னா அந்த யூதர்களுக்கு அது ஒரு முக்கியமான காரியம். பிரதான ஆசாரியன் செய்கிற ஒரு பணி என்னன்னா, தேவனிடத்தில் ஜனங்களுக்காக மன்றாடுவது. ஸோ தேவனுக்கும் பாவம் செய்த மனிதர்களுக்கும் இடையிலே நிற்பது, அதுதான் வந்து அந்த ப்ரீஸ்டூட் அல்லது ஆசாரியத்துவம். அதை 4ஆம் அதிகாரம் தொடங்கி 8ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்குறோம். ஸோ கிறிஸ்துவின் மேலான ஆசாரியத்துவம். 9ஆம் அதிகாரத்தில் திரும்பமாக 8ஆம் அதிகாரத்தில் அந்த புதிய ஏற்பாட்டின் கவனன்ட் அல்லது உடன்படிக்கை எவ்வளோ மேன்மையுள்ளதாக இருக்குது, அது பழைய உடன்படிக்கையை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் திரும்பமாக அந்த ஆசாரியத்தை குறித்து பார்க்கிறார். இந்த 15ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது ஆகையால் அப்படின்னு தொடங்குது. இங்கிலீஷில் தேர்ஃபோர் அல்லது ஃபார் திஸ் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காரணத்துக்காக, ஆகையால் இந்த காரணத்துக்காக அப்படின்னு ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த காரணத்துக்காக அல்லது ஆகையால் அப்படின்னும் போது அது 11-12 வசனங்களை நம்ம வாசித்தபடி, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதனால என்ன நடந்ததுன்னா, 14ஆம் வசனத்தில், நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியிலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஸோ இந்த மிருகங்களுடைய ரத்தம் அல்ல, நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தனுடைய ரத்தம் அப்படின்னு வந்து அந்த அப்ஜெக்டிவோட அந்த உயர்த்தி இங்கே கிறிஸ்துவனுடைய ரத்தம் சொல்லப்பட்டிருக்கதை பார்க்குறோம். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை
செத்த கிரிகளரை சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயம். ஸோ ஹவு ஷியோர் இட் இஸ், எவ்வளோ நிச்சயம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால் ஆகியால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஸோ இங்கே முதலாம் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது மோசேயின் மூலமாக அந்த சீனாய் மலையிலே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான இந்த உடன்படிக்கை. ஸோ அது 10 கற்பனைகள் மாத்திரமல்ல, அந்த கற்பனைகளை எழுதி கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள் மாத்திரமல்ல, அது கிட்டத்தட்ட 626 கட்டளைகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு கட்டளைகளை பிரமாணங்களை அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் அவர்கள் ஏதோ திரட்சியான ஜனங்கள், ஏதோ விசேஷித்த ஜனங்களுக்காக அப்படின்ற காரணத்துக்காக அல்ல, அவர்கள் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் ரொம்ப பலவீனமானவர்களாக இருந்தாலும் அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை வேறு பிரித்து தம்முடைய கட்டளைகளை நியமங்களை கை கொண்டு தமக்கு பிரியமானதை செய்வதற்காக அவர்களுக்கு கட்டளைகளை எழுதி கொடுக்கிறார். ஆனால் அந்த ஜனங்களால், இஸ்ரேல் ஜனங்களாலே அதை அவர்களால் கை கொள்ளாமல் போயிட்டுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த புதிய உடன்படிக்கை எவ்வாறு பழைய உடன்படிக்கையிலேருந்து வேறுபட்டு இருக்கிறது அப்படின்னாக்கா, இந்த பழைய உடன்படிக்கை எதில் எழுதப்பட்டது? கற்பலைகளை எழுதப்பட்டது. ஸோ அவுட்வேர்ட் வெளிப்பிரகாரமான ஒரு காரியத்தை தான் செய்ய முடியுது. ஸோ சுத்திகரிப்பு முறைகள்லாம் வெளிப்பிரகாரமாக, உள்ளான மனிதனிலே அது ஒரு தாக்கத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும் போது நம்ம அறிந்திருக்கிறபடி எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், இந்த புதிய உடன்படிக்கை வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது எரேமியா, ஜெரமையா 31 அதிகாரம் 31 34. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவர்கள் அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஆமாம், இதுதான் வாக்குத்தத்தம். இந்த புதிய உடன்படிக்கை குறித்து தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியா மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு வாக்குத்தத்தமான வசன பகுதியை பார்க்குறோம். ஸோ பழைய ஏற்பாடு அந்த கற்பலைகள் எழுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலும் என்ன பண்ணுறார்? நம்மளுடைய உள்ளத்தில் ஆண்டவர் எழுதுகிறார். ஸோ உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நீ நினையாதிருப்பேன். ஸோ நமக்கு கிருபையாய் இறங்குகிற, நம்மேல் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை பார்க்குறோம். அதுதான் எபிரேயர் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 10-12 வசனங்கள் அடங்கிய வேத பகுதியில் திரும்பமாக அதை நினைவு கூறுவதை பார்க்கிறோம். எபிரேயர் 8:10-12. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இதே தான் எரேமியால வாசித்த அதே வேத பகுதியை இங்கே எபிரேய நிருபம் ஆக்கியோன் நினைவு கூறுவதை இங்கே கோட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதான் வந்து புதிய உடன்படிக்கை. ஸோ நம்ம வந்து கர்த்தர் நம்ம உள்ளத்தில் அந்த அவருடைய கட்டளைகளை எழுதி அதை அவரை நேசிக்கும்படியாக, ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரின் அல்ல, அவரை நேசிக்கும்படியாக, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, அதன் மூலமாக அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும்படியாக நமக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஸோ இந்த புதிய உடன்படிக்கையிலே ஸோ நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நமக்கு உண்டாயிருக்கிற அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நமக்கு பாவ மன்னிப்பையும் தேவனுக்கு முன்பாக நம்ம சுத்த மனசாட்சி உள்ளவர்களமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் என்ன பண்ணுகிறார், தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி கொடுத்து அவரை சிலுவிலே பலியாக, கிருபாதாராக பலியாக அல்லது கோப நிவாரண பலியாக நமக்காக ஆண்டவர் வந்து அவரையே பலியாக கொடுத்து நம்மளை நமக்கு அந்த சுத்த மனசாட்சியை தருகிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து இந்த மீடியேட்டர் அப்படின்னு இருக்குது இல்லை, இந்த மத்தியஸ்தராக இருக்கிறார், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் அப்படின்றது. ஸோ இது மூல பாஷையாக கிரேக்க பாஷையில் மிசைட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மிசைட்ஸ் அப்படின்னாக்கா தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையாக நிற்கிறது. ஸோ பழைய ஏற்பாட்டு அந்த ஆசாரியர்கள் தேவனுக்கும் மனிதர்களுக்கு இடையே அவர்கள் நிற்கக்கூடாமல் இருந்தது. ஏன்னா வந்து அங்கே அவர்கள் அந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனாலும் ஜனங்களுக்காக மன்றாடும்படி பாவ நிவர்த்தி செய்யும்படி போனாலும் அந்த திரை விலகப்படாமல் இருந்தது, அந்த அந்த திரை அல்லது முக்காடு நீக்கப்படாமல் இருந்தது. ஸோ தேவனுடைய சமூகத்துக்கு ஜனங்களை கொண்டு செல்லாதபடிக்கு அந்த திரை விலக்கப்படாமல் இருந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையிலோ கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து இந்த 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியம் முதலாம் உடன்படிக்கை ஆகியால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்த அந்த அக்கிரமம் இல்லை, அந்த அக்கிரமங்களை தேவன் பொறுத்து கொண்டிருந்தார். அப்படின்னும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரோமருக்கு அதில் நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே போவோம்ல. 3ஆம் அதிகாரம் 24 26 வசனங்கள் அடங்கிய பகுதியிலே 24ஆம் வசனத்தில் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று இருக்கிறது. ஸோ இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஜஸ்டிஃபைட் ஃப்ரீலி அப்படின்னு பார்க்குறோம். இலவசமாய் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம். 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே அல்லது கிறிஸ்துவையே தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தினார்னு பார்க்குறோம். கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அல்லது கோப நிவாரண பலியாக, இந்த ப்ரொபிட்டியேஷன் சொல்கிறோம்ல, ஸோ கோப நிவாரண பலியாக தேவனுடைய கோபத்தை, இந்த உக்கிர கோபத்தை சுமந்து தீர்க்கிற பாத்திரமாக நம்மேல் வர வேண்டிய அந்த நித்திய ஆக்கணியை, இந்த நரக வேதனையை கிறிஸ்துவானவர் சிலுவிலே அந்த ஒரு சில மணி நேரத்திலே நம்மளுடைய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் பலியாகி பலியானது நிமித்தமாக கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார்னு பார்க்குறோம். ஸோ ஒரு மனிதன்
இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவிலே சிந்தின இரத்தத்தை விசுவாசிக்கும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். ஸோ அதில் தேவன் திருப்தி அடைகிறார். ஸோ காட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் when a man put his faith in the shed blood of Christ. ஸோ இயேசு கிறிஸ்து சிலுவிலே சிந்தின அந்த இரத்தத்தை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது, ஸோ எனக்காக கிறிஸ்துவானவர் பலியானார். என்னுடைய ஸ்தானத்தில் இந்த சப்ஸ்டியூஷரி டெத்துன்னு பார்க்குறோம்ல, நான் அடைய வேண்டிய நித்திய ஆக்கினியை கிறிஸ்துவானவர் எனக்காக சுமந்து தீர்த்தார் என்று ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். இதனால் அப்படி ஒரு மனிதன் கிறிஸ்துவிலே தன்னுடைய விசுவாசத்தை வைக்கும்போது தேவன் அதில் திருப்தி அடைகிறார். இந்த காரியத்தை ஏன் தேவன் செய்கிறார் அப்படின்னாக்கா, 25ஆம் அதிகாரத்தில் தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை, ஸோ ஆதி மனிதன் தொடங்கி ஸோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் இல்லை, ஸோ அவர்கள் எல்லாரும் செய்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்தும் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு, ஸோ அந்த பர்பஸ் அல்லது நோக்கம் என்ன அப்படின்னாக்கா அவருடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக, ஸோ அவருடைய நீதியை பறைசாற்றும்படியாக தேவன் பொறுமையினால் முற்காலத்தில் செய்யப்பட்ட பாவங்களை மன்னிப்பதில் அவருடைய நீதியை வெளிப்படுத்தினார்னு பார்க்கிறோம். ஸோ கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நிமித்தமாக தம்முடைய நீதியை வெளிப்படுவதற்காக பாவங்களுக்கு பரிகாரமாக கிறிஸ்துவை தேவன் ஏற்படுத்தினார் இருக்கு. ஸோ தேவன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, தேவன் மரணம் மூலமாக திருப்தி அடைகிறார். ஆனால் வந்து ஆடு மாடுகளுடைய ரத்தம் வந்து அது பாவத்தை எடுத்து போட முடியவில்லை. ஆடு மாடுகளுடைய ரத்தம் வந்து பாவத்தை எடுத்து போட முடியவில்லை. ஏன்னா அதுதான் நம்ம எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கணும்ல, 10:4 வாசிக்கலாம். எபிரேயர் 10:4. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிந்தப்பட்டதான காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஸோ அது பாவங்களை மன்னிக்க முடியவில்லை, ஏன்னா பாவத்தை அது மூடி போட்டது. ஸோ தேவன் வந்து அந்த பாவத்தை காணாதவர் போல இருந்தார். ஸோ அந்த பாவம் எப்போ மன்னிக்கப்படும்னா, பரிபூர்ண பலியாக கிறிஸ்து வந்து தம்முடைய ஜீவனை சிலுவிலை கொடுத்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி தேவன் எதிர்பார்க்கிற அந்த மரணத்தின் மூலமாக தான் மனிதனுக்கு அந்த மீட்பு உண்டாகிறது. அப்போ நம்ம மனதில் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேள்வி வரும்ல, இயற்கையாக ஒரு கேள்வி வரும். அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்? இந்த ஆபேல் தொடங்கி ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், சாரால், தானியல், இப்படி யோசேப்பு சொல்லிட்டே போகலாம். இவர்கள்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னாக்கா, அவர்கள் வந்து அந்த நேரடியான தேவனுடைய பிரசனத்துக்கு அவர்கள் போக முடியவில்லை. அவர்கள் மரித்தாலும் அவர்கள் வந்து அந்த பாதாளம் அல்லது எய்ட்ஸ் அல்லது சியோல் என்று சொல்லப்படுகிற அந்த பாதாளத்துக்கு தான் போனார்கள். ஸோ அதை நம்ம எபேசியன்ஸ்க்கு பார்க்குறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். எட்டு 9 வசனங்களை வாசிக்கலாம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? ஸோ கிறிஸ்து மரிக்கும் வரை மரணத்துக்கு அதிபதி யாரா இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான். மரணத்துக்கு அதிபதியான பிசாசானே தன்னுடைய மரணத்தினாலே ஜெயிக்கும்படி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். லாசரு
ஓகே, நம்ம அறிந்திருக்கிற வேத பகுதி தான் அது. 16ஆம் அதிகாரம். ஸோ ஒரு ஐஸ்வர்யனாக இருந்தால் அவன் சம்பூர்ணமாக சாப்பிட்டு என்ன பண்ணான்? உல்லாசமாக வாழ்ந்தான். லாசரு அவன் வறுமையில் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மரிக்கிறான். ஸோ இந்த லாசரு வந்து ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறான். ஆபிரகாமுடைய மடியில் இளைப்பாருக்கிறான். ஐஸ்வர்யானோ நரகத்தில் இருந்து துடிக்கிறான். ஸோ அப்போ வந்து சொல்கிறான், அங்கேருந்து அவன் சொல்கிற வசனத்தை வாசிங்க. 24ஆம் வசனம், 23, 24. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். 25, 26. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அதாவது பரிசுத்தவான்களும் சரி பாவிகளும் சரி எங்கே தான் போனாங்க? அந்த இளைப்பா இருக்கிற அந்த எய்ட்ஸ் அல்லது பாதாளத்துக்கு தான் போனாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரும் பிளவு இருந்தது. அங்கேருந்து ஒருவர் இந்த பக்கம் வர முடியாது, இங்கேருந்து அங்கே போக முடியாது. ஸோ அது முழுவதும் ஆளுகை செய்து கொண்டிருந்தது யாரு? பிசாசானவன் தான். ஏன்னா அவன் தான் மரணத்துக்கு அதிபதியாக பிசாசா இருந்தான். ஏசு கிறிஸ்துவான மரித்து என்ன பண்ணாரு? பாதாளத்துக்கு இறங்கி சிறைப்பட்டவர்களை சரியாக்கி, ஸோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சரியாக்கப்பட்டிருந்தார்கள், அவர்களை சரியாக்கி அவர் உன்னதத்துக்கு கொண்டு போனார் என்று நம்ம எபேசியரில் வாசிக்கிறோம். அதனால தான் கிறிஸ்து உயிர்த்த அந்த கிறிஸ்து சொல்கிற காரியம் என்ன? மரித்தேன், ஆனாலும் சதாகாலம் உயிரோடு கூட இருக்கிறேன், மரணத்துக்கு பாதாளத்துக்கு உரிய திறவுகளை உடையவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஸோ மரித்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை அவர் விடுதலையாக்கி பரதேசிக்கு அவர் கொண்டு போனது இல்லாமல் மரணத்துக்கு பாதாளத்துக்கு ஒரு திறவுகோலை உடையவராக இருக்கிறார். ஸோ இப்போ அந்த இளைப்பா இருக்கிற ஸ்தலம்லாம் கிடையாது, அந்த எய்ட்ஸ்லாம் இல்லை. ஸோ பாவிகள் பாதாளத்தை நரகத்துக்கும் பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிரசனத்துக்கு போகிறார்கள் என்பதை நம்ம வேதம் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பழைய ஏற்பாட்டை இப்போ நம்ம ஒரு கேள்வி வரும்ல, இந்த 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, காலை அல்லாமலும் காலை வெள்ளாட்டக்கடா இவர்களுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடாது. அப்படின்னா தேவன் அநீதி உள்ளவராக இருந்தாரா? அவருக்கு தெரியும் இந்த மிருகங்களுடைய ரத்தம் வந்து பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியாது, பாவங்களை மன்னிக்க முடியாது, சுத்த மனசாட்சியை உண்டு பண்ண முடியாது. ஆனால் வந்து ஏன் ஆண்டவர் வந்து எதன் அடிப்படையில் பாவங்களை மன்னித்தார் அப்படின்னா, அது வந்து கிரெடிட் அடிப்படையில் ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த பாவங்களை காணாதபடி இருந்தார். கிரெடிட்னா கடன் அடிப்படையில். ஏன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் எப்படி ரட்சிக்கப்பட்டார்னா, ஸோ ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் இவங்களாம் எப்படி ரட்சிக்கப்பட்டார்னா, வருங்காலத்தில் கிறிஸ்துவானவர் வரப்போகிறதையும் அவர் தங்களுக்காக பலியாகி தங்களை மீட்க போகிற அந்த அந்த காரியத்தை தான் அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்களும் அதுதான் அந்த சிலுவை தான் அவர்கள் விசுவாசித்தார்கள். அவங்களுக்கு வந்து அது வருங்காரியமாக இருந்தது. நமக்கு அது நமக்கு எப்படி இருக்கிறது? அது கடந்த காலமாக இருக்கிறது. ஸோ கிறிஸ்துவானவர் 2026 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக பலியானதை நம்ம இப்போ விசுவாசிக்கிறோம், ரெட்ரோவா இல்லை, கடந்த காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை. ஆனால் அவர்கள் எப்படி விசுவாசித்தார்கள்? வரப்போகிற நாட்களிலே. ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் தான் கிறிஸ்துவ வரப்போகிறார்ல. ஸோ தாவீதின் வம்சத்தில் தான் வரப்போகிறார் அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு பங்கையாகவும் வகையாகவும் பிட்ஸ் அண்ட் பீசஸில் அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவை கொடுத்து வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் நமக்கு கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கும் அது வேதத்தின் மூலமாக தேவனாகி கர்த்தர் தம்முடைய குமாரனை பற்றிய மொழி வெளிப்பாட்டையும் இந்த வேத புஸ்தகத்தில் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். ஸோ
ஸோ அந்த பரிபூர்ண பலியாக கிறிஸ்து வர்ற வரைக்கும் ஓகே ஸோ ஒரு கடனாக தான் வந்து அந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுடைய பாவங்கள் அது மூடப்பட்டு இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு காரியம் என்னன்னா தேவனுக்கு வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்லாம் கிடையாது. இந்த காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் அவர், இல்லை? இஸ் பியாண்ட் த டைம் லைன்ஸ். ஸோ நம்ம பார்க்குறோம்ல, உலக தோற்றம் முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு பார்க்குறோம். கிறிஸ்து எப்படி, இயேசு கிறிஸ்து யாரு? உலக தோற்றம் முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஸோ அப்படின்னா உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பாகவே கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு? தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனை பலியாக கொடுத்துட்டார். ஸோ அவருடைய மனதில் அது செய்யப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. அது மாம்ச பிரகாரமாக, வெளிப்பிரகாரமாக அது அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைவேறினாலும் தேவனுடைய மனதில் அது ஏற்கனவே செலுத்தப்பட்டாயிற்று. ஸோ உலக தோற்றம் முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அதனால தேவன் வந்து அநீதி செய்தவர், அநீதி உள்ளவர் இல்லை அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா வந்து அவர் வந்து கிருபை என்ன பண்ணுறாரு? இந்த கடன் அடிப்படையில், அந்த கிரெடிட் அடிப்படையில் இந்த பாவங்களை மன்னித்தார் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஆண்டவருடைய அந்த மீட்பின் திட்டத்தில், ஸோ அவர்கள் பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் கடைசி கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கடைசி மனுஷன் வரைக்கும் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறது தேவனுடைய மீட்பின் திட்டமாக இருக்கிறது. ஸோ அந்த திட்டத்தில் எல்லாருமே வரும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இப்போ இருக்கிற நம்ம வருங்காலத்தில் உலக முடிவுக்கும் அல்லது கிறிஸ்துவின் வருகையும் இருக்கிறதான அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா ஜனங்களையும் அவர் என்ன பண்றாரு? அந்த நித்திய மீட்பின் அடிப்படையிலே அவர்களை இழுத்துக்கொள்வது தேவனுடைய திட்டமாக இருந்தது. இன்னொரு காரியம் என்னன்னா, சில எடுத்துக்காட்டுகளை, டேரிங் எக்ஸாம்பிள்ஸை வந்து ஆண்டவர் வந்து இந்த வேத புஸ்தகத்திலே உபயோகப்படுத்துகிறார். டேரிங் அப்படின்னா ஒரு தைரியமான, ஸோ அது சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாத. உதாரணமாக, மனுஷகுமாரனுடைய வருகை திருடன் வருகை போல இருக்கும் அப்படின்றார். ஸோ அது எப்படி மனுஷகுமாரனை கிறிஸ்து ஒரு திருடனுக்கு கம்பேர் பண்ண முடியும்? அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடும், இல்லை? ஸோ கிறிஸ்துவை எப்படி இது ஒரு திருடனுக்கு ஒப்பிட முடியும் அப்படின்னாக்கா, இன்னொரு காரியம் வந்து வாசிக்கலாம். 78ஆம் சங்கீதம், சாம்ஸ் 78. இது போன வாரம் வாசித்தோன்னு நினைக்கிறேன். அறுபத்தஞ்சு 66. அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனைப் போலவும் திராட்சரசத்தால் கம்பீரிக்கிற பராக்கிரமசாலியைப் போலவும் விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். இங்க பார்க்குறோம், ஆண்டவர் நித்திரை தெளிந்தவன் போலும். திராட்சை ரசத்தால்னா இப்போ ஒரு குடிக்காரன் குடிச்சிட்டு நித்திரையா இருக்கிறான், அவனை எழுப்பினா எவ்வளோ போடுவானோ, எப்படி சத்தா போட்டு எப்படி பண்ணுவானோ, ஸோ அது மாதிரி கொண்டு வர்றாரு ஆண்டவருங்க. ஸோ ஒரு மதுபானத்தினால மயக்கத்தில் இருக்கிறவனை எழுப்பினீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பராக்கிரமசாலி பணம் விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்கள் நித்திய நிந்தையை வர பண்ணினா அப்படின்னு இருக்கும். அது நம்மளுடைய செயல்களும் தேவனுடைய செயல்களும் ஒப்பிட முடியாதவை. ஏன்னா வந்து அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறாரு. ஸோ அவரை நம்ம புரிந்து கொள்வது இயலாத காரியம். அவர் வந்து இஸ் இன்காம்ப்ரிஹென்சிபிள். ஸோ அவர் வந்து புரிந்து கொள்ள முடியாதவராக இருக்கிறார். ஸோ இந்த பூமி தொடங்கி நித்தியமாய் அவரை புரிந்து கொள்வதில்லை. ஸோ மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவ அறியதே நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப்னு பார்க்குறோம். ஸோ அப்படி அவர் எல்லையற்றவராக இருக்கிறாரு. ஆனால் வந்து தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இடர்பட வேண்டுமானால், நம்மளோடு கூட பேச வேண்டுமானால் நம்மளுடைய மொழியிலே தான் பேசணும், இல்லை? நம்மளுடைய மொழி
நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குதுன்னா நம்மளுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஸோ அப்படி அதற்காக தான் சில இது மாதிரி எடுத்துக்காட்டுகளை, இந்த டேரிங் எக்ஸாம்பிள்ஸை அல்லது ஒரு தைரியமான எடுத்துக்காட்டுகளே ஆண்டவர் வைக்கிறார். ஸோ ஆண்டவர் அந்த பிரசங்கம் பண்ண முதல்ல கடுகு விதையை சொல்கிறார்ல. ஸோ எப்படி சில உலக பொருட்களை வைத்து என்ன பண்ணுறாரு, இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்வதுபடி நம்ம லெவலுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இறங்கி பேசுகிறார். ஸோ இது வந்து அவரை நம்ம அறிந்து கொள்ளும்படியாக, அவரை குறித்ததான இந்த ஆழமான சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்வதற்காக தான் ஒழிய அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ எபிரேய நிருபத்துக்கு வந்துடும். சாகியால் 15ஆம் வசனம், முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யப்பட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள். ஸோ அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னும் போது கால்டு ஒன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம்ல. ஸோ நம்ம தெரிந்திருக்கிற வசன பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28 30 வசனங்கள் அடங்கிய வேத பகுதியை வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஸோ இங்கே அழைக்கப்பட்டவர்களாய் அப்படின்னு பார்க்குறோம்ல, த கால்ட் ஒன்ஸ். ஸோ அவர்களை ஆண்டவர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஸோ அவர்களை நீதிமான்களாக்கினவர்களே அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஸோ இங்கே நித்திய சுதந்திரம்னு சொல்லப்பட்டது இல்லை 15ஆம் வசனத்தில், அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வது. அந்த நித்திய சுதந்திரம்னா என்ன? அதான் ரட்சிப்பு இல்லை. ஸோ அதான் ரட்சிப்பு, தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருத்தல். ஸோ எல்லாம் பார்க்குறோம். நம்ம அறிந்திருக்கபடி ஒரு மனுஷன் பிறக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான்? தேவனுக்கு பகஞ்சனாக இருக்கிறான். ஸோ ஜோனத்தான் எட்வர்ட் சொல்லும் போது, அந்த மனுஷன் மேலே எப்போ வேணா கத்தி தொங்கிட்டு இருக்குது, கத்தி எப்போ வேணா அவன் மேலே விழுந்து அவனை கொல்லக்கூடும், அல்லது பூமி வெடித்து எப்போ வேணா அவனை இழுத்து கொள்ளக்கூடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் தான் இருக்கிறான் ரட்சிக்கப்படாத இந்த பழைய மனிதன். ஆனால் வந்து ஒரு அவன் ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறது? அவன் நீதிமானாக்கப்படுகிறான். ஸோ கிறிஸ்துவினால் அவன் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்படுகிறான். இஸ் டிக்ளேர்ட் ரைச்சியஸ். அவன் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்படுகிறான், தேவனிடத்தில் சமாதானம் பெறுகிறான். அப்புறம் அந்த வாக்குத்தத்தம் சொல்வது போல தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னித்து அவர் அதை நினையாமல் இருக்கிறார். ஸோ நித்தியமாக அவரோடு கூட இருக்கும்படியாக அவர்களை தெரிந்து கொள்கிறார் என்றதும் பார்க்குறோம். ஸோ நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். இதுதான் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். ஸோ ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் வாக்களித்த அந்த வாக்குத்தத்தம் 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஸோ பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ ஆபிரகாமுடைய சந்நிதியிலே கிறிஸ்துவானவர் தோன்றுவார், கிறிஸ்துவானவர் பிறப்பார். ஸோ கிறிஸ்துவானவர் அந்த நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணுவார். அந்த கிறிஸ்துவன் மூலமாக உலகத்தில் உள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை ப்ராஃபிட்டிக்கலாக அல்லது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அதான்
தேசங்களுக்கு அது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுக்குள்ளாக. அந்த வாக்குத்தத்தம் அதை தான் வந்து 1 பேதுருவில் நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். மறுபடியும் பிறக்கம் செய்தார் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாக எவ்வளோ அப்ஜெக்டிவ்ஸை அந்த உயர்வு உயர்த்தி இங்கே பேசுகிறதை பார்க்குறோம். அழியாததும் மாசற்றதும் வாடாதமாகிய சுதந்திரம், அதுதான் வந்து நித்திய சுதந்திரம் என்று இங்கே எபிரேய நிர்வாகியம் சொல்கிறதை 15ஆம் வசனத்தில் சொல்கிறதை பார்க்குறோம். பதினாறாம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும். ஸோ இங்கே 15ஆம் வசனத்தில் இந்த புது உடன்படிக்கைன்னு இருக்குல்ல, கவனன்ட் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து உடன்படிக்கைன்னு இருக்குது. இங்கே மரண சாசனம் அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னா வில் அல்லது உயில்னு சொல்லுவாங்கல்ல, உயில். ஸோ ஒருத்தனுக்கு ஒரு சொத்து இருக்குதுன்னா ஒரு மனிதனுக்கு அவனுடைய காலத்துக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளுக்கு அல்லது மனைவிக்கு அல்லது அவன் விட்டு போகிற யாருக்கேனும் அந்த சொத்து எப்படி பிரிக்கப்படணும் இல்லை அப்படின்றத உயிலாக எழுதி என்ன பண்ணுவாங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த உயில் வந்து எப்போ செல்லுபடி ஆகும்? அந்த உயில் எப்போ செல்லுபடி ஆகும்? இந்த எழுதின மனுஷன் மண்டையை போட்டால் தான், அவன் இறந்து போனால் தான் அந்த உயில் வந்து செல்லுபடி ஆகும்ல. ஸோ அது வரைக்கும் அது என்ன பண்ணோம், பேப்பராக தான் இருக்கும். ஸோ கிறிஸ்துவ என்ன பண்ணார், அந்த மரண சாசனம் ஸோ அந்த நித்திய சுதந்திரத்தை நம்ம அடைந்து கொள்வதற்காக என்ன பண்ணாரு, தண்ணியை பலியாக கொடுத்து தம்முடைய ஜீவனை சிலுவையிலே நமக்காக பலியாக கொடுத்தார். ஏன்னா வந்து அப்பதான் அந்த உயில் வந்து செல்லுபடியாகும். அது வந்து இங்கிலீஷில் ரேட்டிஃபைன்னு சொல்லுவாங்க, அல்லது உறுதி அளிக்கப்படும். அந்த உயில் உறுதி அளிக்கப்படுகிறது. அவருடைய கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நமக்கு அந்த நித்திய சுதந்திரம், அல்லது நம்ம பேதுருல வாசனல அழியாதும் மாசற்றதுமாக இருக்கிற வாடாதமாகிய அந்த சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை நம்ம அடைந்தேறத்தக்கதாக கிறிஸ்துவானவர் பலியானார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கிறிஸ்துவானவர், ஸோ இந்த வசனம் தொடங்கி இந்த அதிகாரம் ஃபுல்ல கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து தான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் ஏன் சிலுவையில் கிறிஸ்துவானவர் ஏன் சிலுவையில் மரிக்கணும் அப்படின்னா 3 காரணங்கள் இருக்குது. ஒரு உடன்படிக்கையானது மரணத்தை தேவைப்படுத்துகிறது. பாவ மன்னிப்பு இரத்தத்தை தேவைப்படுத்துகிறது. ரட்சிப்பு வந்து ஒரு விக்டிமை அல்லது நம்முடைய ஸ்தானத்தில் ஒரு பலியாகிறதை அது தேவைப்படுத்துகிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நியாய தீர்ப்பு ஒரு சப்ஸ்டியூட்டை அல்லது நம்முடைய ஸ்தானத்தில் ஒரு பலியாவதை அது தேவைப்படுத்துகிறது, டிமாண்ட் பண்ணது. ஸோ உடன்படிக்கை, ஸோ 16ஆம் வசனத்தில் சொன்னதுப்பட்ட போல, ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டு அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். ஸோ அந்த உயில் செல்லுபடி ஆகணும்னா, அந்த ரேட்டிஃபை பண்ணப்படணும் அல்லது உறுதியளிக்கப்படணும்னா அந்த உயிலை எழுதினுடைய அந்த எழுதின மனுஷன் அவன் மரணம் அடைய வேண்டும். ஸோ அதை தான் கிறிஸ்துவனர் சிலுவையிலே நமக்காக மரித்து
நமக்கு அந்த நித்திய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்குது, டயத்துக்கே அப்படின்ட்டு. டயத்துக்கே அப்படின்னாக்கா அது சாரி இங்கிலீஷில் இல்லை, கிரேக்க பதத்தில் டயத்துக்கே அப்படின்னு சொல்லணுனாக்கா இங்கிலீஷில் அது எப்படின்னா டேக் இட் ஆர் லீவ் இட். அதாவது இந்த உயில் எழுதியாச்சுன்னா அது எழுதுனது தான், அதை மாற்றியெல்லாம் அமைக்க முடியாது. ஸோ இந்த உயிலில் அந்த அந்த பலனடைகிற அந்த மனுஷனோ அவனை அதை ஏற்றுக்கொள்ள முடியும், இல்லை அது எனக்கு வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் உயிலை மாற்ற முடியாது. சந்திக்கேன்னு ஒரு வேர்டு இருக்குது, இன்னொரு கிரேக்க பதம். அது எப்படின்னா ரெண்டு சமமான மனிதர்கள், ஈக்குவலாக இருக்கிற ரெண்டு மனிதர்கள் செய்து கொள்கிற ஒப்பந்தம். ரெண்டு சரிசமமாக இருக்கிறவர்கள் ரெண்டு பேரும் செய்து கொள்கிற ஒப்பந்தம் சந்திக்கேன்னு இருக்கு. ஆனால் இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற வேர்டு வந்து டயத்துக்கி. அப்படின்னாக்கா அது எழுதினவர் தான் அது தீர்மானிப்பார், அந்த உயில் எழுதினவர் தான் தீர்மானிப்பார் யார் யாருக்கு எவ்வளோ சொத்து, எவ்வளோ சதவீதம் போனோம் இல்லை அப்படின்றத அவர் உயில் எழுதினவர் தான் வந்து தீர்மானிக்க முடியும். ஸோ பலனடைகிறவர்கள் பெனிஃபேக்டர்ஸ் என்ன பண்ண முடியும், அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம், டேக் இட் ஆர் லீவ் இட். எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ள முடியும், இல்லைன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு அது அவர் விட்டு போன சுதந்திரம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நிராகரிக்க முடியும். கலேஷியன்ஸ் கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 3:15. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோடே ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஸோ மனுஷர்களுக்குள்ளே பண்ணப்பட்ட உடன்படிக்கை அது மாற்ற முடியாது, கூட்ட முடியாது, அதுலேருந்து எந்த மாற்றமும் செய்ய முடியாது. ஸோ பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது, அதை பார்க்கலாம். என்னாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் 27 8லிருந்து 11 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தையும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவுது என்று சொல் என்றார். சுதந்திரம் அப்படின்றது சொத்துன்னு நீங்க எழுதிக்கொள்ளலாம், நம்ம எளிதாக விளங்கிக் கொள்வதற்காக. ஸோ ஒருவன் புத்திரர் இல்லாமல் மறித்தால் அவன் ஆண் வாரிசு இல்லாமல் மறித்தால் பெண் வாரிசுக்கு போவோம், அப்படி இல்லைனாக்கா தூரத்தை உறவினருக்கு அது போகும் அப்படின்ற அந்த காரியத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ கிறிஸ்துவானவர் எப்படி அந்த அவர் இந்த வில்லை எழுதினவர் யாரு, அந்த உயிலை எழுதினவர் யாரு, இந்த மரண சாசனத்தை எழுதினவர் யாரு, கிறிஸ்து தான். அதை அவர் எப்படி உறுதிப்படுத்துகிறத ராட்டிஃபை பண்றார் அப்படின்னாக்கா, மார்க் எழுதின சுவிசேஷம் ரத்தத்தின் மூலமாக பண்ணுகிறதை பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், மார்க் 15:44-45. அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பிடத்தில் கொடுத்தான். கிறிஸ்துவானவர் மரித்து நமக்கு அந்த நித்திய சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறதை இந்த பார்க்குறோம். இங்கே அவருடைய மரணத்தை உறுதி இந்த மரணம் வந்து உறுதி செய்யப்படுகிறது என்பதை பார்க்குறோம் பிலாத்தினால். அதே காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33-35.
அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி போர்ச்சேவகர் வந்து அவர்களுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மறித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். போதும். 16ஆம் வசனத்தை 16ஆம் வசனம் வாசித்தோம். 17ஆம் வசனத்தில் எப்படியில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும், அதை எழுதினவன் உருவெடுக்கையில் அதற்கு பலன் இல்லையே அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் கிறிஸ்துவனர் தம்முடைய மரணத்தினாலே இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அல்லது ராட்டிஃபை பண்ணியிருக்கிறான்னு பார்க்குறோம். அந்தபடி முதலாம் உடன்படிக்கையையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. ஸோ இந்த முதலாம் உடன்படிக்கை அப்படின்னும் போது மோசேயின் மூலமாக இந்த சீனாய் மலையிலே தேவனாகிய கர்த்தர் அருளின அந்த முதலாம் உடன்படிக்கை அது இரத்தத்தினாலே அது ராட்டிஃபை பண்ணப்பட்டது அல்லது உறுதிப்படுத்தப்பட்டது. சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை பார்க்கணும். ஸோ கிறிஸ்துவானவர் மரித்து அந்த மரண சாசனத்தை அல்லது அந்த உயிலை அல்லது வில்லை உறுதிப்படுத்துகிறார். அதோடு கொள்ளாமல் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அதை அவர் என்ன பண்றாரு, ஆப்ரேட்டும் பண்றாரு, அதை நடைமுறைப்படுத்துகிறார். ஸோ அவருடைய ரெசரக்ஷன் அல்லது அந்த உயிர்த்தெழுதல் அது இம்ப்ளைடாக அது மறைமுகமாக இந்த வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ மரணத்தின் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். அவர் உயிர்த்தெழுந்த நிமித்தமாக அந்த உயிலை அவர் ஆப்ரேட் பண்றார் அல்லது நடைமுறைப்படுத்துகிறார்னு பார்க்குறோம். ஸோ 18ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தபடி ஸோ எந்த ஒரு அந்த பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையானது ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டப்பட பண்ணவில்லை. 19 வாசிக்கலாம். 19-20. எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். முதலாவது என்ன பண்றான், ஜனங்களுக்கு எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு. ஸோ அதுதான் எக்ஸோடஸில் வாசிக்கிறோம். யாத்ராகமம் புஸ்தகம், யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் 24 5-8. இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். ஸோ அந்த பழைய உடன்படிக்கை அது எப்படி ராட்டிஃபை பண்ணப்பட்டது அல்லது உறுதியளிக்கப்பட்டதுன்னா ரத்தத்தின் மூலமாக அது உறுதியளிக்கப்பட்டது. அதனால தான் மோசே ரத்தத்தை தெளித்து ஜனங்கள் மேல் தெளித்து அந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணின உடன்படிக்கை ரத்தம் இதுவே, இதுதான் முதலாம் உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னு பார்க்குறோம். யாத்ராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19th chapter 5-8 வரைக்கும் வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய்
கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். ஸோ மோசே ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தெரிவித்த பின்பு 24ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அவன் எல்லார் மேலும் ரத்தத்தை தெளித்தான் என்று பார்க்குறோம். ஸோ பழைய உடன்படிக்கை ரத்தத்தினாலே இதை உறுதிப்படுத்தினான் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம எபிரேய நிருபத்துக்கு வந்து விடலாம். இவ்விதமாக 21, 22 வாசிக்கலாம். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஸோ அங்கே ஜனங்கள் மேலே மாத்திரம் தெளிக்காதபடிக்கு அந்த யாத்திராவும் 40ஆம் அதிகாரத்தில் தான் அந்த ஆசாரிப்பு கூடாரம் வந்து ஸ்தாபிக்கப்படுகிறது, அதற்கான காரியங்கள் நடக்கிறது. ஸோ அங்கே என்ன பண்ணுறான், அந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் மேலும் அங்கே இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாத்தின் மேலும் வந்து அவன் ரத்தத்தை தெளித்து என்ன பண்ணுறான், அந்த பழைய உடன்படிக்கை ரத்தத்தினால் ஆகிய பழைய உடன்படிக்கையை அவன் உறுதிப்படுத்துகிறான் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா ஏன் ரத்தத்தை தெளிக்க வேண்டியதாக இருக்கிறதுனா, லேவியர் ஆகமம் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். லெவிட்டிகஸ் 17ஆம் அதிகாரம், லெவிட்டிகஸ் 17 சாப்டர் 11ஆம் வசனம். லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆமாம், மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கும். ஸோ நம்ம உடம்புல பல்வேறு உறுப்புகள் இருக்குதுல்ல. ஸோ இருதயம் இருக்குது, கல்லீரல் இருக்குது, கிட்னி இருக்குல்ல, சிறுநீரகம், எல்லாத்துக்கும் வந்து அந்த ரத்த ஓட்டம் அவசியமாக இருக்கிறது. ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு மனுஷன் வந்து நிறைய ரத்தம் போயிடுச்சுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவாங்க, ரத்தம் தேவை, பிளட் பேங்க்லேருந்து ரத்தம் வேணும் அப்படின்வாங்க. இந்த பிளட் குரூப் ரத்தம் தேவை, உடனடியாக தேவை. ஸோ அந்த ஏற்ற சமயத்தில் அவனுக்கு அந்த ரத்தம் செலுத்தா கட்டி அவன் மரித்து போவான். ஸோ நம்ம உயிரோடு இருக்கணும்னா நமக்குள்ளே அந்த ரத்த ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ நான் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கணும்னா ரத்தம் அவசியமாக இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கும் அப்படின்ற காரியத்தை வாசிக்கிறோம். ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமேன்னு பார்க்குறோம். ஸோ அதனால தான் வந்து ஆண்டவர் சிலுவிலே ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ரோமர்லேயும் வாசம் இல்லை. ஸோ அவருடைய ரத்தத்தை ஒருவன் விசுவாசிக்கும் போது, ஸோ அவர் கிருபாதார பலியாக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்மளை தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டாரா என்று ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று பார்க்குறோம். ஸோ அதனால தான் அந்த புதிய உடன்படிக்கை, ஸோ அது வந்து பழைய உடன்படிக்கையில் மோசே வந்து அந்த ரத்தத்தினால ரேட்டிஃபை பண்ணுறாரு, அது உறுதியளிக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் அது எப்படி நடக்கிறது நம்ம அறிந்திருக்கணும்ல. மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. 27 சேர்த்து வாசிக்கலாம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. ஸோ இங்கே கிறிஸ்துவானவர் எப்படி ரேட்டிஃபை பண்ணுறாரு அந்த உயில, அந்த நித்திய சுதந்திரத்தை நமக்கு அடைந்து கொள்வதற்கு ஏதுவாக தம்முடைய ரத்தத்தை, அதுதான் வந்து புதிய உடன்படிக்கின்ற ரத்தம். ஸோ அந்த பழைய உடன்படிக்கின்ற ரத்தம் வந்து மிருகத்தின் ரத்தம், அது வந்து பாவ நிவர்த்தி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது பாவத்தை மூடி போட்டது. ஆனால் வந்து தேவனுடைய சமூகத்துக்கு நம்மளை கொண்டு சேர்க்க முடியாத, தேவனுடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிபூர்ண பலியாகி கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மாம்சம் ரத்தம் உடையவராக இந்த உலகத்தில் வந்து தேவனுடைய எல்லா நீதியும்
நிறைவேற்றி, நியாயப்பிரமாணத்தின் எல்லா கூறுகளையும் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றி தன்னுடைய நீதியை சம்பாதித்து அந்த நீதியை நமக்கு நம்மளே போர்வையாக போற்றப்பட்டிருக்கிறதுனால, ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது அந்த நீதி, கிறிஸ்துவ நீதி நம்மையில செலுத்தப்பட்டிருக்கிறதுனால நம்ம உயிரோடு காக்கப்படுகிறோம், தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இதே காரியத்தை மார்க் 14 எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14:22 பார்க்கிறோம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. இதே கருத்து எல்லா சுவிசேஷ புத்தகத்திலையும் இருக்குது. அது இல்லாமல் அந்த 1 கொரிந்தியர் நம்ம திருவிருந்த எடுக்கும் போது நம்ம வாசிக்கிற அந்த வேத பகுதியிலும் இல்லை, ஆண்டவர் என்ன பண்றார், அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது, என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் ரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த நமக்கு அந்த நித்திய சுதந்திரத்தை அவர் உறுதியளித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் கூறி எல்லாம் ரத்தத்தினாலே சுதந்திரிக்கப்படும். ஸோ பழைய ஏற்பாட்டில் மனுஷங்க மேலே மாத்திரம் இல்லை, எல்லாம் அந்த ஆசாரிப்பு கூடாரம் எல்லாம், அந்த ஆசாரிப்பு கூடாருக்கு அடுத்த இருக்கிற எல்லா பொருட்கள் மேலேயும் மோசே ரத்தத்தை தெளித்து அதை உறுதிப்படுத்தினான். இங்கே பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவானவர் நமக்கு தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை, குற்றமில்லாத, அதான் பார்க்குறோம்ல, ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசும் ரத்தம். ஆபேலின் ரத்தம் எப்படி பேசுதான், ஐயோ என் அண்ணன் என்னை கொலை பண்ணிட்டான், அநியாயமாக நான் கொலை செய்யப்பட்டேன், எனக்கு நீதி வழங்கவில்லையா தேவனே. அதை வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் வாசிக்கிறோம்ல. ஸோ கொலை செய்யப்பட்டவர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ரத்தம் தேவனை நோக்கி அபயம் எடுக்கிறது. எங்களுக்கு நீதி செய்ய மாட்டீரோ அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்துவன் ரத்தம் எப்படி பேசும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் அறிகிறது, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்ட்டு, தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள். இதுதான் கிறிஸ்துவானவருடைய ரத்தம். அதான் பார்க்குறோம், ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் மேன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா ரத்தம் சிந்தத்தில் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம்ல, பாவம் செய்கிற ஆத்மா சாகம். ஸோ பாவம் செய்கிற ஆத்மா சாகம். அந்த ஆத்மா ரட்சிக்கப்படமானால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் சிந்தப்படுகிற நபர் பாவம் அறியாத பரிசுத்தராக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவானவர் சிலுவையில் செய்து முடித்தார் என்று பார்க்குறோம். ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம முடிக்கலாம், நேரம் கடந்து விட்டது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 4-10 வசனங்கள். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமான அல்ல என்றார் என்றி, அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேல் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் மன்னிக்கப்பட்டது எப்படின்னாக்கா, அவர்களுடைய அந்த விசுவாசத்தை நிமித்தமாக, அது ஒரு சிம்பாலிக் ஆக்ட், அவ்வளோதான், ஒரு அடையாள குறியீடாக அவர்கள்
அந்த காரியம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. கிறிஸ்துவானவரை குறிக்கிறதான அந்த பரிபூர்ண பலி வர வரைக்கும் அவங்களுக்கு பூர்ண அந்த ரட்சிப்பு கிடைக்காமல் இருந்தார்கள் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில் மரித்தது வந்து எல்லாருக்காக தான். ஸோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், ஸோ இப்போ இருக்கிற ஜனங்கள், வருங்காலத்தில் பிறக்க போகிற அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எல்லாருக்காகவும் கிறிஸ்துவானவர் மரித்து அந்த நித்திய சுதந்திரத்தை நம்ம அடைந்து கொள்ளத்தக்கதாக, அந்த வாடாததும் அழியாததும் மாசற்றதுமாக இருக்கிற அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தம்முடைய மரணத்தின் மூலமாக அதை என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை உறுதிப்படுத்தி அந்த புது உடன்படிக்கையின் ரத்தத்தின் மூலமாக, தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மூலமாக அதை அவர் வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்கிறார். அவர் வந்து அந்த மரண சாசனத்தை அல்லது உயிலை அவர் எழுதினவர் மட்டுமல்ல, அதை அவர் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். எப்படின்னா, அதை கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிமித்தமாக அவர் பிதாவின் வலது பாசரத்தில் இருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிமித்தமாக அந்த சாசனத்தை அவர் செயல்படுத்துகிறார் அல்லது ஆப்ரேட் பண்ணுகிறான்னு பார்க்குறோம். ஸோ கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபையும் இருக்க அந்த நல்ல தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவையும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டின் ஆண்டவரே அந்த உடன்படிக்கையானது ஆண்டவரே அது கற்பலகையிலே எழுதப்பட்டு அது ஒரு புறம்பான சுத்திகரிப்பு முறைகளையும் ஆராதனை முறைமைகளையும் உடையதாக இருந்தது. உள்ளான மனிதனிலே ஆண்டவரே தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. தேவனிடத்தில் பரிபூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆண்டவரே, அந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் ஆண்டவரே தேவனுடைய நேரடி பிரசனத்துக்குள்ள செல்லாதபடிக்கு அந்த பாதாளத்திலே அவர்கள் காக்கப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் கிறிஸ்துவானவர் மரித்து பாதாளத்துக்கு இறங்கி சிறைப்பட்டவர்களை சரியாக்கி நீர் உன்னதத்து கொண்டு போய் ஆண்டவரேப்பா ஆதி உலகம் முடியும் வரை இருக்கிறதான கடைசி மனிதன் ரட்சிக்கப்படும் வரை ஆண்டவரே இருக்கிற எல்லாம் அம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா ஜனங்கள் கூட்டி சேர்க்கும்படியாக அந்த நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய மரணத்தின் மூலமாக அதை உறுதியளித்து ஆண்டவரே அப்பா நீர் அதை உயிர்த்தெழுந்ததினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, அதை நீங்க நடைமுறைப்படுத்துவராக இருக்கிறீங்க. எந்த பொருளும் ஆண்டவரே ரத்தத்தினால அது உறுதியளிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே என்று பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதுபோல கிறிஸ்துவானவரும் புது உடன்படிக்கையின் நாயகனாக கிறிஸ்து தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே அதை அந்த மரண சாசனத்தை உறுதிப்படுத்தி ஆண்டவரே தகுதி இல்லாத நாங்கள் ஆண்டவரே தேவனுக்கு பகஞ்சில்லா இருந்த எங்களை ஆண்டவரே கர்த்தாவே தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் வைத்திருக்கிறதான அந்த நித்திய சுதந்திரத்தை அவருடைய ராஜ்யத்தை நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரத்தத்தின் மூலமாக அதை உறுதிப்படுத்தியிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இம்மட்டமாக எங்களோடு கூட பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வசனங்கள் மூலமாக இடர்படுங்க, இன்னும் கெட்டி சேர கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவிய உற்சாகம் உள்ளது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த மாம்சத்துக்கு நோ என்று சொல்லி ஆண்டவரே அந்த கதவை அடைத்து ஆண்டவரே ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவியானவருடைய பலத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாப்பா உம்முடைய பரிசுத்தமாகுதலே வளரத்தக்கதாக கிறிஸ்துவை இன்னும் கெட்டி சேரத்தக்கதாக எங்களுடைய பாவ நிலைமையை நாங்கள் உணர்ந்து எங்களை அருவருக்கத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரோடும் அது கிருபை தயவு கூட இருக்கட்டும். உடைய வசனங்களுமாக தொடர்ந்து இடர்படுவீராக, இந்த நாமத்தை மையப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.